நீங்க நினைக்கிற மாரி இந்த உலகம் இல்லங்க. எந்த நேரத்துல யார ஏமாத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுகிட்டு இருக்க நெறைய பேர் தான் அந்த உலகத்துல இப்ப இருந்துட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா இப்ப ஸ்கேம் வந்து ரொம்ப அதிகபட்சமா நடந்துட்டு இருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஒரு வடக்கன் கால் பண்ணி, "இந்த கார்டு மேல இருக்கிற நம்பரை சொல்லுங்கோ" அப்படின்னு எவனா ஒருத்தன் நம்மள்ட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். "டேய் போடா லூசு. இந்த மாரி நான் பல பேர பார்த்திருப்பேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபோன வச்சிருப்பீங்க. ஆனா இப்ப அப்படிலாம் இல்ல. நீங்களும் ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய தெரிய, உங்கள வேற எந்த விதத்துலலாம் ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நெறைய புதுவிதமா நெறைய ட்ரிக்ல உங்கள ஏமாத்திட்டு இருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன்டா நான்லாம் படிச்சவன், நான்லாம் போய் இதுல நம்புவேனா? நான்லாம் இதுல ஏமாறுவேனா? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா ஒரு உண்மைய சொல்லவா? படிச்சவங்க தான் அதிகமா ஏமாந்துட்டு இருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நெறைய பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க தான் அதிகபட்சமா ஏமாந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லா டீட்டெயில்டா தெளிவா அந்த வீடியோல பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒரு டைமும் அவங்க அப்கிரேடட்ல தான் வந்துட்டு இருக்காங்க. எந்த விதத்துல எப்படி எல்லாரையும் ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது புது ட்ரிக்க தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டீட்டெயில்டா வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு எண்ட்லெஸ் ஃப்ளேம். நான் உங்க ஜாஸ். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாரி பேங்க் விஷயமா கால் பண்ணி இந்த மாரி கார்ட சொல்லுங்க, உங்க பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஓடிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல. நெறைய விதமான ஃப்ராட். ஏன்னா இப்ப வேர்ல்டு வைட்ல எப்படிலாம் ஏமாத்துறாங்க தெரியுமா? உங்க யாராவது இப்ப பேரண்டா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்களோட சன் ஆர் டாட்டர் நாங்க வந்து போலீஸ்ல நாங்க கைது பண்ணிட்டோம். அவங்கள வந்து அவங்க மேல நாங்க கேஸ் போடாம இருக்கணும்னா, டக்குன்னு இந்த ஃபோன் கட் பண்ண கூட டைம் குடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க இம்மீடியேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா இந்த நிமிஷமே நாங்க அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து யுஎஸ், ஆஸ்திரேலியாலலாம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்கல்ல, அந்த வண்டி நம்பர் எல்லாம் அக்யூரேட்டா அவங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புற மாரி அனுப்பி, இந்த மாரி ஃபைன் நீங்க கட்டுங்க. உங்களுக்கு வந்து டிராஃபிக் ஃபைன் வந்துருச்சு. இப்ப நீங்க கட்டினீங்கன்னா 50% அதுவும் வந்து இந்த நிமிஷமே இப்பவே கட்டணும் அப்படிங்கிற மாரி ஒரு நெருக்கடி அவங்களுக்கு குடுப்பாங்க. அதே மாரி அவங்களும் கட்டிருவாங்க. 50% தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இல்லன்னா கொஞ்சம் அடுத்த நாள் கட்டினாலோ, இல்ல 1 மணி நேரத்துக்கு லேட்டா கட்டினாலோ, உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ற மாரி இருக்கும்ல. அந்த மாரி அவங்களே லிங்கையும் அனுப்பி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் போக இப்ப இந்தியால ரீசென்ட்டான டைம்ஸ்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விதமான உங்கள எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லயே வந்து எனக்கு சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஏன் அவங்களுக்கும் இந்த மாரி கால்ஸ் வந்திருக்கு ஆக்சுவலா. எனக்கு அவங்க சொன்னதுனால தான் தெரியும். அதுக்கு முக்கியமா நன்றி இந்த மாரி டாபிக் வந்து எனக்கு குடுத்ததுக்கு. ஆக்சுவலா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இப்ப வந்து ஃபோன் வந்து எப்படின்னா, நம்ம யாருக்காவது அர்ஜென்ட்டா கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் கேட்பாங்க. அவங்க கேட்கும்போது அவங்கள நம்பி இத்தனையோ தடவ நம்ம ஃபோன் குடுத்துருக்கோம். பட் அதுலயுமே இப்ப ஏமாத்துறாங்க. எப்படின்னா உங்க ஃபோன வாங்கிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு. வாங்கிட்டு அந்த ஃபோன வந்து அதுல வந்து எனக்கு நம்பர் சேவ் பண்ணா தான் உங்கள கால் பண்ண முடியும். நான் WhatsAppல கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்றதுக்கு அவங்க ஏதோ ஒரு ஃபாரின் நம்பர்ல சேவ் பண்ணிட்டு அந்த நம்பர அதுல உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவங்கள நோட் பண்ணுங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நம்பர சேவ் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டோ ஏதோ கால் பண்ணிட்டு பதிலுக்கு அவங்க திரும்ப ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியாம இவங்க கால் பேசுறேங்கிற பேர்ல இவங்க அந்த லிங்க்க கிளிக் பண்ணாங்கன்னா உங்க ஃபோன் கம்ப்ளீட்டா ஹேக் ஆயிடும். நீங்க அடுத்த வாட்டி யாருக்காவது ஒரு ஃபோன குடுக்க போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து யாருக்கு குடுக்குறீங்க? இல்ல நீங்களே டயல் பண்ணி குடுக்குறீங்களா? ஏன்னா நெறைய பேர் ரோட்ல நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா டெய்லி வேஜஸ் டெய்லி கூலி தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபோன் தான் இருக்கும். மேபி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க ஒய்ஃப் வச்சிருப்பாங்க. யாராவது ஒரு ஆள்ட்ட தான் ஃபோன் இருக்குமே தவிர, இன்னொரு ஆள்ட்ட ஃபோன் இருக்காது. பட் அவங்களுக்கு அவங்க வந்து ஏதாவது கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்துச்சு அப்படின்னா, யார்ட்டயாவது ஃபோன வாங்கி கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு பேசுவாங்க. இதெல்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆனா அத மாரி ஒரு ட்ரிக்க இப்ப யூஸ் பண்ணி, இப்ப வந்து உங்களோட டேட்டாஸோ, உங்களோட பிரைவசி எல்லாமே வந்து மொத்தமா ஹேக் பண்ற மாரி. ஏன்னா இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோன ஹேக் பண்ணா உங்களோட மொத்த ஹிஸ்டரியுமே தெரிஞ்சிரும். அதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் வந்து அவங்களுக்கு வேணும். அதனால அடுத்த வாட்டி ஃபோன் யாருக்காவது குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் பார்த்து குடுங்க. அதே மாரி நாங்க பார்ட் டைம் ஜாப்ஸ் வாங்கி தரோம். எங்களுக்கு ஒரு சிம்பிளான வேலை தாங்க. ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்க வந்து வொர்க் பண்ணிக்கிட்டே இத கூட நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் எந்த மாரி சொல்லுவாங்க? ஒண்ணுமே இல்ல. நாங்க வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ கூகுள் ரிவ்யூ வந்து எங்களுக்கு வேணும். நாங்க வந்து புதுசா தொறந்திருக்க ஆஃபீஸா இருக்கட்டும், புதுசா இருக்க பிசினஸா இருக்கட்டும், அதுக்கு வந்து நீங்க ரிவ்யூ குடுத்து 5 ஸ்டார் குடுக்கணும். நீங்க ஒரு ரிவ்யூக்குமே உங்களுக்கு வந்து மணி நாங்க அனுப்பிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் கிளம்பியிருப்பாங்க. அவங்களுக்கும் அதே மாரி தான் சொல்றேன். இது சின்ன விஷயம் தானே. ஒரு ரிவ்யூ அனுப்புனா உங்களுக்கு ரூ. 100 அனுப்பிடுறாங்க. இன்னொரு ரிவ்யூ அனுப்புனா இன்னொரு ரூ. 200 அனுப்பிடுறாங்க. ஒரு ரிவ்யூக்கும் அப்போ வந்து அவங்க இதுல அவங்கள்ட்ட நல்லா நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு லிங்க் குடுப்போம். அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி தான் நீங்க ரிவ்யூ அனுப்பணும் அப்படின்பாங்க. ஏன்னா இதே மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ண என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னாப்ல. நீங்க வந்து அவங்கள்ட்ட நம்ம வந்து இப்ப ஒரு லிங்க்
அடையார் ஆனந்த பவனே வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து அவங்க குடுத்தாலும் சரி, இப்ப அடையார் ஆனந்த பவன் இப்போ வந்து அந்த லொகேஷன் அந்த போட்டாலும் சரி, இல்ல அங்க உள்ள அடையார் ஆனந்த பவனுக்கு ஓவராலா நான் ரிவ்யூ குடுக்குறேன்னே வச்சுக்கோங்களேன். இப்ப நம்மளும் Googleல சர்ச் பண்ணா அதான் வரப்போகுது. அப்ப அவன் லிங்க் குடுத்தாலும் அதான் வரப்போகுது. ஆனா அவன் என்ன சொல்லுவான், நீங்க Googleல சர்ச் பண்ணாதீங்க. நான் குடுத்த லிங்க நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நான் பைசா தருவேன் அப்படின்லாம் சொல்லுவான். பட் கொஞ்சமாவது யோசிங்க. Googleல எல்லாம் நீங்க டைப் பண்ணி நீங்க சர்ச் பண்ணாலும் அதே லிங்க் தான் வரப்போகுது. அவன் குடுத்தா அதே லிங்க் தானே வரப்போகுது. அவன் மட்டும் அப்ப ஸ்பெஷலா அந்த லிங்க கிளிக் பண்ண சொல்றான். அப்படி நீங்க அந்த லிங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்க போன் ஹேக் ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் இப்ப ரீசென்ட்டா நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி மோடி இந்த மாதிரி கவர்ன்மெண்ட் லேப் அது மாதிரிலாம் லிங்க் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அத வந்து நிறைய பேருக்கு தெரியும். அந்த லிங்க் வந்து தப்பு தான் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஆசை. நமக்கு ஒரு லேப்டாப் கிடைச்சிராதா? அந்த ஆசைய தாங்க தூண்டுறாங்க. அத தான் வந்து தேவையில்லாம நீங்க உங்க போன ஹேக் பண்றதும் இல்லாம, மத்தவங்களுக்கும் அந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் வந்து நீங்க இது பண்றீங்க. இது எத்தன பேருக்கு இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் வந்திருக்கும்? நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து இது வந்து கவர்ன்மெண்ட் லேப். இத வந்து சீக்கிரமா நீங்க இது ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கவர்ன்மெண்ட் சைடுல இருந்து ஒரு லேப் வரும். இது வந்து மோடிஜி ஸ்கீம். இது வந்து சிஎம் ஸ்கீம். என்னமோ சொல்லுவானுங்க பேரு. போட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு லிங்க் போகும். பட் கேர்ஃபுல்லா இருங்க. தேவையில்லாத லிங்க் எல்லாம் வந்து கிளிக் பண்ணி நீங்க உங்க லேப்பையும் சரி, உங்களோட மானத்தையும் சரி இழந்துராதீங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு இன்னொரு இன்சிடென்ட் அவர் எனக்கு சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு கால் ஒண்ணு வருது. அந்த கால்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. பின்னாடி பார்த்தா போலீஸ் பேக்ரவுண்ட். போலீஸ்ல வந்து ஆல்ரெடி வந்து அந்த பின்னாடி அந்த வாக்கி டாக்கி சவுண்ட்ல அதெல்லாம் கேட்கும் தெரியுமா? அந்த மாதிரி கண்ட்ரோல் ரூம்ல இல்ல வந்து சைபர் கிரைம்ல இருந்து கால் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள வந்து டைவர்ட் பண்ணுவாங்க. பட் உங்க உங்க மைண்டுக்கு தோணும் இது வந்து ஏமாத்து வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லவா? இப்ப பேய் படத்தை நீங்க வந்து சவுண்டே இல்லாம பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கும். அதே வந்து அந்த பேய் படத்தை நீங்க வந்து சவுண்ட் எஃபெக்டோட வச்சு பாருங்களேன். பட் அதோட லைட்டா அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான். இப்ப நீங்க வந்து ஒருத்தங்க நான் நார்மலா கால் பண்ணிட்டு நான் தான் வந்து ஐஜி பேசுறேன். நான் தான் வந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இல்லன்னா நான் தான் சைபர் கிரைம்ல இருந்து பேசுறேன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வராது. இதுவே இன்னொரு விஷயம் வந்து அவன் பின்னாடி வந்து இந்த வாக்கி டாக்கி சவுண்ட் இல்ல இந்த போலீஸ்ல இருக்கிற அந்த அட்மாஸ்பியர்ல என்னெல்லாம் சவுண்ட் வருது, எப்படிலாம் வருதோ அதே மாதிரி உங்கள்ட்ட வந்து அவங்க பேட்ச் காட்டுறதோ இந்த மாதிரி நான் தான் என்னோட ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வைக்கிறது. உங்க மூளையை வந்து கொஞ்சம் திங்க் பண்ணவே விட மாட்டாங்க. அடுத்தடுத்து உங்களை வந்து இந்த மாதிரி நீங்க கட் பண்ணீங்கனாலும் உங்களை வந்து நாங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். உங்க கால் நாங்க எல்லா காலும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நாங்க வந்து உங்களை போலீஸ் உடனே வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து திங்க் பண்ணவே விட மாட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஜஸ்ட் ரிலாக்ஸ். உங்க அந்த அந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிட்டு நீங்க ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது உண்மையா இருக்குமா? அப்படி இல்லையா? நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போறேன். நானே அங்க உள்ள என்ன நடக்குதோ நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்க வாங்க. இல்ல நீங்க அங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா டாக்டரா இருக்கட்டும், எங்க நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கட்டும், அதே மாதிரி ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், படிச்சவங்க தாங்க நிறைய பேர் இதுல வந்து போய் இதுல விழுறாங்க. ஏன்னா நீ மேபி அவங்க ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் பண்ணிருக்கலாமே தவிர இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஏன் அவங்க அந்த நிமிஷத்துல யோசிக்கல அப்படின்னு கேட்டா அது அவங்க வந்து சைக்காலஜிக்கலா அவங்களை வந்து பிளே பண்றாங்க. உங்களோட அந்த மொத்த டைவர்ஷன் எல்லாத்தையும் வந்து அவங்க மேலதான் வைக்கிறாங்களே தவிர வேற விதமா யோசிக்க கூட விட மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களும் பாருங்களேன் அவங்களுக்கு வந்து அவங்க மைன்யூட்டா ஒரு போலீஸ் மாதிரியே பண்ணி உங்ககிட்ட முடிஞ்சா எவ்வளவு பணத்தை ஆட்டை போடுறாங்க பாருங்க. இந்த மாதிரி பண்றவங்கள உங்களால பிடிக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே இல்ல. இப்ப வரைக்கும் வந்து உடனே எந்த ஒரு ரிசல்ட்டும் பிடிக்கவே முடியாது. எவன் எங்கேருந்து மணி மாத்துறான், எங்கேருந்து மணி வாங்குறாங்கிறதும் தெரியவே தெரியாது. அதனாலதான் நான் சொல்றேன், தயவு செய்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல வந்து சிக்கிறாதீங்க. கொஞ்சம் மாதிரி சந்தேக கண்ணோட்டத்தோட எல்லாருமே பாருங்க. நீங்க வந்து டைரக்டா வந்து இந்த மாதிரி எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். உங்க கூட வீட்டுல இருக்கவங்க இல்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓகே. பட் ஸ்டில் யாரோ திடீர்னு ஒருத்தன் வந்து இதெல்லாம் முடியும், என்னால கிரிப்டோ கரன்சி வந்து திடீர்னு நிறைய பேர் ரீசெண்டா பார்த்திருப்பீங்க. நிறைய பேர்ட்ட இன்ஸ்டாகிராம்ல இல்ல எஃபில எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோ போட்டிருப்பாங்க. அவங்க அக்கௌண்ட் ஹேக் ஆயிடும். இந்த மாதிரி நான் ஒரு 4 ஹவர்ஸ்ல வந்து நான் இந்த இன்வெஸ்ட் பண்ணேன். அது வந்து 10 டைம்ஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு. 1 லேக் போட்டேன் 10 லேக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கௌண்ட் ஹேக் பண்ணி அவங்களுக்கே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி தேவையில்லாத அன்வான்டட் லிங்க் நீங்க கிளிக் பண்றதுனாலயோ இதே மாதிரி நீங்க அவங்க கிட்ட போய் கேட்பீங்க, எனக்கும் சொல்லுங்க, ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே இந்த மாதிரி போட்டிருக்காங்க, நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. பட் உங்க அக்கௌண்ட் ஹேக் ஆயிடும். அடுத்தது தேவையில்லாத எந்த ஒரு விஷயமும் நமக்கு தேவையில்லை. நம்ம நேர்மையா நேர்வழியிலே நம்ம பணியை சம்பாதிப்போம். நன்றி, வணக்கம். டேக் கேர்.